Ramanathan Archuna. A lot of people are calling me and Canaber call எடுத்துக்கொண்டிருக்கிறோம், Canaber மெசேஜ் அனுப்பிக்கொண்டிருக்கிறோம். ஸோ நான் நினைச்சேன் நான் வந்து லைவ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க இருந்தால் அல்லது சொல்ல இருந்தால் கேட்கலாம்னு நினைச்சேன். திஸ் வீடியோ இஸ் ஃப்ரீ. எனி யூடியூபர்ஸ் யாராவது நீங்கள் இதை பாவிக்க விரும்பினால் பாவிச்சு நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களோட லைக்ஸுகளை கூட்டிக்கொள்ளலாம், உங்களோட சேனலை ப்ரொமோட் பண்ணலாம். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதை துணிஞ்சவனுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதை இந்த ஃபேஸ்புக்லேயே ஷேர் பண்ணுறேன். ஏதாவது நீங்கள் கேட்க விரும்பினா தாராளமாக கேட்கலாம். ஏதாவது கொஷின்ஸ் கேட்க விரும்பினா தாராளமாக கேட்கலாம். அட் த மொமெண்ட் வந்து இப்போ மினிஸ்ட்ரியில் நிற்கிறேன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் நிற்கிறேன். இன்றைக்கு காலை 8 மணிக்கு வந்தேன். நான் நம்ம ஒரு கடிதமும் தெரியல. இப்போ சப்ஜெக்ட் லாக்க போய் கேட்டேன். நான் அப்போ சப்ஜெக்ட் லாக் மிஸ்ஸஸ் ஜீவானி சொன்னவா வந்து இன்னும் வந்து இப்போ நீ அட்மினிஸ்ட்ரேஷனை நிப்பாட்டி நார்மல் மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றுறதாக, பேராதனியக்கு வந்து இன்னும் திருப்பி அட்டாச் பண்ணுவதாக, பேராதனியக்கு திருப்பி போடுறதாக கடிதம் அடிச்சிருக்கணும்னு சொல்லி சொன்னவ. பட் அந்த கடிதத்தை நான் பார்க்கல. அவள் சொன்னதை நான் சொல்கிறேன், மிஸ்ஸஸ் ஜீவானின்னு சொல்லி அவள் சொன்ன விஷயத்த சொல்கிறேன் நான். அதாவது வந்து வெல்கம் டு கல்முனை எல்லாம் போட்டுக்கிறீங்க. அதாவது பேராதனியக்கு நான் ஒரு நார்மல் மெடிக்கல் ஆஃபீஸர் பிளானிங்காக தான் ஒர்க் பண்ணேன். முதல் நான் அங்கே ஒர்க் பண்ணிக்க 4-5 யூனிட் ஒன்றா பார்த்து நான் பிளானிங், ஹெல்த் இன்ஃபர்மேஷன், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், மற்றது அர்ஜுன சைடு இதர மற்ற வேலைகள் அது வந்து அங்கே போடணும்னு நினைக்கிறேன். பட் பாப்பா, யூ வாண்ட் டு கோ பாலிடிக்ஸ்? நோ, நாட் அட் ஆல். ஐ எம் நாட் கோயிங் டு கோ இன் பாலிடிக்ஸ். வாட் ஹேப்பன் இன் த லாஸ்ட் மீட்டிங் இன் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் வித் மினிஸ்டர், அது தெரியாது. அப்போ நான் பார்க்கலடா, அது ஒன்றையும் பார்க்கல. டு ஹேவ் எனி ஐடியா கெட்டிங் இன் டு பொலிட்டிக்கல்? நோ பொலிட்டிக்கல் ஐடியாஸ். ஓகே, வணக்கம் ஐயா, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நல்ல நலமாக இருக்கிறேன், தேங்க்யூ. அதுக்காண்டி இந்த கேபிட்டல் டிவியில் கொடுத்த மாதிரி கொடுக்க மாட்டேன் என்றால் இதுக்கு ஒன்று ரிவர்ஸ் அடிக்கிறானா. ஓகே, அது வந்து செட்டப் பண்ணப்பட்ட ஒரு இது உண்டு. அதாவது வந்து திட்டமிடப்பட்ட ஜால் கனவு பால் வடிவாடுத்து போடுங்கடா. யாழ் கனவு பால் திட்டமிடப்பட்ட கேபிட்டல் டிவி ப்ரோக்ராம் வந்து எனக்கு பிறகு விளங்கிட்டுது. அது பிறகு நான் வீடியோஸ் அதில் கொடுத்தேன்னா நீங்கள் அதில் வடிவாக பார்க்கலாம். நலமாக இருக்கிறீங்களான்னு கேட்டுருக்கிறீங்க. ஏதாவது முக்கியமான கேள்விகளை கேட்டு நீங்கள் டப்புனு ஃபேமஸ் ஆகிடணும் இந்த டைமில். வேறு ஏதாவது கேட்க இருக்கிறீங்கன்னா கேளுங்க. ரைட், இன்னும் லெட்டர்ஸ் ஒன்றும் கையில் வரையில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். மினிஸ்ட்ரிக்கு வந்து தொங்கிக் கொண்டிருக்கிறேன் அங்கே இங்கே. மற்றது இன்றைக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா என் பேரை சொல்லுங்க தலைவரே, டாக்டர் அர்ச்சுனா தற்கொலைப்படி. ஏண்டா இப்படி இல்லாதையும் கிரியேட் பண்ணி மனசில் பயப்படுத்திருக்கேன். நேற்று வரை இரவு இறங்கிட்டாங்களாக்கள். ஹாய், ஹவாயு தம்பி, நல்ல சுகமாக இருக்கிறான்னா. கௌரி சங்கர சர்மாண்டு ஒரு ஆள் போட்டுக்கிறார். ஏதாவது பிரியோசனமான கேள்விகள் ஏதாவது கேட்குறேன்னா சொல்லுங்க. மற்றது நேற்று இரவு நடந்த விஷயம், நேற்று இரவு வந்து என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் சொல்கிறதுல கஷ்டம். பட் அதில் கொஞ்சம் பேர் ரங்கிட்டு நம்பிட்டு அப்புறம் அதுதான் விளங்கிட்டு அது பாதுகாப்புக்கு ரங்கி இருக்கணும்ட்டு நான் முதல் ஜோதிச்சன் வேறு ஏதான்னு சொல்லி. ஹாய், ஹவாயு தம்பி, ஹாய் சார், 2 போட்டிருக்கீனம். ஓகே, அதில் வாசிக்கலாது. தயவு செய்து ஏதாவது கேள்வி முக்கியமானவர்கள் யாராவது மீடியாக்காரர் இருந்தால் ஏதாவது கேள்விகளை டைப் பண்ணி உடனடியாக போடவும். அதுக்குரிய பரலாம்னு சொல்லலாம், அதுக்குரிய பதிலை சொல்லலாம். இன்னொரு 10-15 மினிட்ஸ் இந்த லைவ் போடலாம்னு நினைக்கிறேன். ஹாய், ஹவாய் டாக்டர். ஹாய் டாக்டர், ஹவாயு. ரஜித் சிவனானந்தலிங்கம், நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்கள் ஜாழ்ப்பாணம் தான் வர வேண்டும். ஓம், நான் வேலையை வந்து டிபார்ட்மெண்ட் என்கொயரி போட்டு இந்த வேலையை எடுப்பேன்னு சொல்லி நான் கிவ் மீ ஒயிட் பேப்பர், நான் அதை எழுதிட்டு நானே போகிறேன். ஏன் கஷ்டப்படுறீங்களோ இல்லை இவங்க வந்து பொய்யான என்கொயரிக்கெல்லாம் பதிலளி கொண்டு இருக்கல. அது உங்கள் பிரச்சனை தற்போது என்ன நிலவரத்தில் உள்ளது சார், அதை சொல்லியிருக்கிறேன் நான். உண்ணாவிரதம் என்பது உண்மையா? உண்ணாவிரதம் என்பது வந்து கடைசி ஆயுதம். டெல் அபவுட் நியூ அப்டேட்ஸ். கரண்ட் அப்டேட் வந்து கையில் ஒரு கடிதம் தரவும் பயப்படினோம். அப்போ வணக்கம் சார், நிலமாக இருக்கிறீங்களா? சாவச்சேரி வாரீங்களா? சாவச்சேரிக்கு வேற விட மாட்டேன் போலடக்கு தான் நினைக்கிறேன் நான். சாவச்சேரிக்கு வேற விட மாட்டேன் என்ற மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கணும். ஹாய் டாக்டர் ஜெஃப்னா, எப்போ வாரீங்கள்? பேராதனைக்கு வந்து எம்ஓவா விட்டால் அங்கே போய் எம்ஓஆர் சைன் பண்ணி விட்டு அதன் பிறகு தாய்மண்ணை நோக்கி ஓடி வந்து விடுவேன்.
உங்களுடைய தற்போட செயற்பாடு அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த அளவில் உள்ளது? என்னடா அப்படி அடிபாட்டுக்கு போற மாதிரியே கேட்டு கொண்டிருக்கீங்க. டேகா இந்திரன் நல்ல நல்ல மாதிரி இருக்கிறது. எதிர்கால முதலமைச்சராக போட்டால் கடமையை நிறைவாக செய்வீர்களா? குமாரசாமி பிரபாகரன் போட்டால் கட்டாயம் செய்வேன். பிரபாகரனை மட்டும் பட்டி போடுவானுங்க யூடியூப்ல. வவுனியாவில் ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படுகிறது. டாக்டர் குண என்ன பேர் அவருக்கு, ஒரு சார் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் பர்டிகுலர் சரியான ஃபேமஸ் படம் எல்லாம் எடுத்து போடுறவர். அங்கேயும் கொஞ்சம் படம் எடுத்து போடுவார் நினைக்கிறேன் கொஞ்சம் அதில். ஹாய் டாக்டர் ஹவாயு சாவச்சேரி வரணும் சார். ஓம் கட்டாயம். நான் சாதாரண உண்ணாவிரதம் மூலம் உங்களுக்கு நீதி கிடைக்குமா? இல்லை என்று தான் நினைக்கிறேன். நான் இன்னும் உண்ணாவிரதம் இருந்து ஏற்கனவே நாங்கள் கணவர் இழந்து நாங்கள் தானே. ஆனால் அதுதான் வழி என்றால் நாங்கள் அதை செய்தும் காட்டுவோம். வணக்கம் அண்ணா. கல்முனை அஷ்டப் ஞாபகத்தை பற்றியில் 10 வருடத்துக்கு மேலாக ஒரு வைத்தியர் எம்எஸ்ஆ அவர் வந்து கல்முனை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினருடைய சகோதரியின் கணவர். அங்கு நீங்கள் முயற்சித்தால் நாங்கள் களத்தில் நான் சாதாரண ஆளாவாரம் கல்முனைக்கு உங்களை நீங்கள் எழுதினா அப்புறம் விட மாட்டாங்க தானே. நல்லவர்கள் வாழ்கிற உலகமல்ல, கெட்ட நபர்களை சந்தோஷமா வாழ்ந்து விட்டு போக வந்த இந்த உலகத்தில் நல்ல மனுஷர்கள் வந்து மாட்டிப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க வேண்டி கிடக்குது. குறிப்பு உங்களது தைரியத்தை பாராட்டுகிறேன். நன்றி அப்பு, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதே போல பல பிரச்சனை நீங்க தீர்க்க வேண்டும். வி சப்போர்ட் யூ தலைவாண்டு எல்லாம் எழுதி சும்மா உசுப்பேத்துறாங்க, பயமா கிடக்குது. அப்போ அந்த உண்ணாவிரதம் வேண்டாம் ரவ் அண்ணா என்று சொந்த அண்ணா எழுதியிருக்கிறார். நீ பர்சனலாக கால் பண்ண கதைப்பம் இதில் டைப் பண்ண வேண்டாம். உங்களோட கோலில் ஆன்சர் பண்ணிட்டு கோவிக்க வேண்டாம். எனக்கு நீங்கள் எல்லாருமே சாதாரண பொதுமான அடிப்படையில் நான் எல்லாட்ட கோலையும் வரையில் அண்ணாண்ட ஓடராக வந்து அதை ஆன்சர் பண்ணுவேன். அவ்வளவுதான். ஸ்பெஷலாக அடுக்கலாது. நான் கதைக்கிறேன். இதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அண்ணாண்டபடியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கதைக்கிறேன். ஓகே. இப்போது உங்களின் நிலை என்ன என்று கூறுங்கள் சார். இப்போ வந்து மினிஸ்ட்ரிக்கு திருப்பி அழைத்து வேலையும் தராமல் சம்பளம் தராமல் வைத்திருக்கிறார்கள். வீடியோ டிஸ்ட்ரிக்ஷன் லோயஸ்ட் போட்டிருக்கேன்னு சொல்லிக்கணும். அப்படி ஒரு கட்டளையும் நீதிமன்றத்தில் எனக்கு வரையில் லோயஸ்ட் நான் அதை கதைச்சிருக்கேன். அது சம்பந்தமாக ஃபோன் நம்பர் ப்ளீஸ் அண்ணா. 077 22 4 99 24 224 9924 077 54 56 126 16. என்ன சார் புல்மோட்டைக்கு வர மாட்டீங்களா? இங்கே எம்எஸ்ஏ இல்லாத பேஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இயங்கி வருது சார். புல்மோட்டைக்கு தான் முதல் போட்டவை. நான் ஒவ்வொன்றும் சைன் பண்ணி கொடுத்தனா இந்த புல்மோட்டையும் வெட்டி போட்டேன். எங்களுடைய சவச்சேரிக்கு மீண்டும் பணித்துறை வர வேண்டும். சட்டப்படி வரையிலான்னு நினைக்கிறேன். பட் அந்த குவார்ட்டர்ஸ் 3 மாதம் என்ன கையில் தான் இருக்கு. நான் அப்பப்போ வருவேன் குவார்ட்டர்ஸுக்கு. விச் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கோயிங் டு? சாதாரணமாக ஒரு மெடிக்கல் ஆஃபீஸரா, சாதாரண மருத்துவரா என்ன இப்போ பேரதனைக்கு போடுறான்னு இப்போ வாயால் சொல்லியிருக்கணும். அவ்வளோதான். போட்டு பார்க்கட்டும். சாவச்சேரிக்கு மீண்டும் பணிதுற வேண்டும். எனக்கு வேற விருப்பம். அவர்கள் எழுதி தர வேணும். எஸ்டி டாக்ஷா ப்ரௌட் ஆஃப் யூ போட்டுருவீங்கள். வாரின் டாக்டர் சட்டப்படி அனைத்தையும் முன்னெடுங்கள். நிச்சயம் பெற்றிடும். கட்டாயம் சட்டப்படி தான் செய்வோம். அதில் ஒரு சந்தேகம் வேண்டாம். குட் ஜாப் அர்ச்சுனா. பப்ளிக் பிஹைண்ட் ஆஃப் யூ. ஓம் எனக்கு நன்றாகவே தெரியும். நான் எப்பவும் உங்களுடன் ஃப்ரம் பிரான்ஸ். தேங்க்யூ அண்ணா. ராம்ஸ் தவசெல்வன். சுபன் கோணேஷ். வெள்ளிக்கிழமை கோர்ட்டுக்கு போனீங்களா? என்ன நடந்தது? வெள்ளிக்கிழமை கோர்ட்டுக்கு போனீங்களா? வெள்ளிக்கிழமை இதுக்கு ஏரியாப்பு கோர்ட் காண்டி போட்டிருப்பீங்கள். உதயகுமார் அழகரட்னம் போட்டு. ஹாய் டாக்டர், ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ. எஸ்டி டாக்ஷா போட்டிருக்கிறா. டாக்டர் குட் ஜாப் பண்ணி போட்டிருக்கிறார்கள். ஏதாவது பிரியோசனமாக கேட்கவும் 6 இருந்து வாசித்து பாருங்கள் டாக்டர்னு போட்டு. சஹீர் ஃபலீல் ஏதோ இருக்கிறார். ஃபேஸ்புக் இது ஒன்று போட்டிருக்கேன். நான் அதை பார்க்குறேன். நன்றி. தமிழ் சிங்களம் முஸ்லீம் வந்து பிரித்து வட்டியும் பார்த்தவே அதுவும் சரி வரையில அவைக்கு. எனக்கு வடிவாகவே முஸ்லீம் நண்பரோட பழகி இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்பதை வடிவாக தமிழிலே சொல்ல தெரிந்த தமிழன் நான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அதை சொல்லுவதற்கு நான் 3 வருடங்கள் கூட தொடர்ந்து முயற்சித்திருக்கிறேன். சிலர் 100% சேவை மனப்பான்பு உள்ளது சிறப்பு. சிலர் 60-70% உள்ளவர்களை அனுமதித்து போவது சிறப்பு. கொஞ்சம் நிதானம் தேவை. 60-70%, 100% முதலெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். செய்கிறோம்னு சொன்னால் அப்படி செய்தே போயிடணும். அதுக்கப்புறம் நின்று இவர் நல்லவரா அவர் கெட்டவரான்னு எனக்கு ஒருத்தரையும் லேபிள் பண்ணிடலாது. பீப்புள் ஸ்டாண்ட் பிஹைண்ட் யூ. அது பிரயோசனம் இல்லாமல் போயிட்டு என்னென்னு சொன்னால் நிறைய தரம் கால் பண்ணினா நான் ஆன்சர் பண்ணுங்கோ தம்பி. கட்டாயம் ஜானேந்திரன் ஷர்மிளா கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் 2 ஃபோனுக்கு உலக தமிழினம் மட்டுமில்லை முஸ்லீம்கள் தமிழ்கள் எல்லாருமா சேர்ந்து 2 ஃபோனுக்கு அடிச்சு கொண்டிருக்கிறீர்கள். புல்மோட்டைக்கு நிச்சயம் விஜயம் மேற்கொள்ளுங்கள் சார். கோடி புண்ணியம் இனி அட்மினிஸ்ட்ரேஷன் இவ செய்ய விடமான்னு போடுறதுக்கு எனக்கும் அந்த ஆசை இல்லை.
அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை என்றால் செய்யலாண்டால் விட்டுட்டு நாங்கள் வேறு ஏதாவது வழியை பார்க்குறானே. இலங்கையில் சுகாதாரத்துறைக்குள்ளால் மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நான் நினைக்கல. முழு கல்லரும் இருக்கணும். ஏற்கனவே கேலி ரம்புக்கள் இருந்து எல்லாருமே உள்ளுக்குள்ளே போயிருக்கணும். பத்தாக்கிற கிணவரை போகிறதுக்கு ரெடியாகவும் இருக்கணும். ரெக்கார்டிங்கில் இருந்து எல்லாமே இருக்குன்னு பார்ப்போம். அண்ணா புதன்கிழமை என்ன மாதிரி செல்ட்டேன். புதன்கிழமை நான் வருவேன். எனக்கு இவர்கள் கடிதம் தராமல் வச்சிருந்தால் ஒன்றும் தெரியாது. இல்லாட்டி நான் புதன்கிழமை வருவேன். மை ஹஸ்பண்ட் கனவுல கூட உங்க நேம் தான் சொல்றார். நன்றி நன்றி. Being humble is good, can learn. Yes, thank you. கிளிநொச்சி வாங்கலேன் டாக்டர். நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வரத்தான் விருப்பம். பாப்போம். Did you find a lawyer? I'm Ministry of Health. Anyone understand what you are fighting for? இல்லையென்று தான் நினைக்கிறேன். அண்ணா என் உங்களை அரசியல்வாதிகள் கைவிட்டாண்டு தெரியுமா? நீங்கள் இது விளங்கியில் அரசியல்வாதிகள் கைவிட்டான்ற 100% எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாக்டர், உங்களுக்கு இப்போது ஏதும் பிரச்சனை உள்ளதா? உங்கள் எதிரானவர்களிடமிருந்து ஒரு நாளும் இல்லை. ஒரு 2-3 மரண அச்சுறுத்தல் வந்திருக்கு. அதுக்கு நான் பயப்படவில்லை. அண்ணா எதிர்க்கும் யோசிக்காதீங்கள். இவங்களுக்கு அண்ணன் வேலை வழிதான். சரி ஓமோம். வணக்கம் அண்ணா. முல்லைத்தீவு தாருங்கள். கட்டாயம் நான் வருவேன். ஆனால் அங்கே இருப்பவர்கள் தான் பிரச்சனை. ஆதலால் தான் சட்டத்திறதி கிடைத்து விட்டாரா டாக்டர்? ஓம் போட்டிருக்கிறேன். செலஸ்டின் அண்ணாவுடைய போஸ்டை என் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். நீங்கள் மந்தையை வைத்தியசாலைக்கு வாங்க நிறைய விஷயம் பார்க்கலாம். எனக்கு ஆடியிலிருந்து அந்த தெரியும். பட் அங்கே திவார் அண்ணான்னு சொல்லி நல்ல ஒரு அண்ணா அவரால் இருக்கிறார். அவர் உங்களை பார்த்துக்கொள்வார். அண்ணா நீங்கள் யாழ்ப்பாணம் வாங்க. ஓம் நான் யாழ்ப்பாணம் பிறந்த இடம். கட்டாயம் வருகிறேன். இப்போது என்ன முடிவு சொல்லப்பட்டிருக்குது? இப்போது ஒரு முடிவும் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். I'm from Canada. I always support you. Oh, thank you so much. Sir, phone number send me 077-224-9924. Avoid to mention the name. இதுக்கு தான் பயப்படணும் நாங்கள். வாங்கோ சாவா. வை டு நாட் கம் டு சாவா லீகலி? சீமோ, அதுக்கு நாங்கள் தான் பார்க்கணும். இது கல்லர்கள் இருக்கிற இடத்துல வந்து சாவாச்சேரியை திருப்பி தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. Any idea to serve Jaffna people through charitable organization? Yes, definitely have lot of ideas. Lot of people will support me. வியாழன் முடிவு சொல்ல மாட்டி நல்லூர் வருவீங்கள் தானே? எனக்கு புதன்கிழமை முடிவு சொல்லாட்டி நான் நல்லூர் வருவேன். ஆனால் என்னென்றால் இவர்கள் முடிவு சொல்லாமல் ஒரு முடிவு சொல்லுகிறார்கள். அதாவது வந்து என்னை சாதாரணமாக மெடிக்கல் ஆஃபீஸராக, அதாவது ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் இல்லாமல் மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் போவோம். 23 பேரில் வச்சு 23 பேரில் 22 பேருக்கு வந்து மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் என்ன மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் தரவில்லை என்றது பிரச்சனை என்றது அவருக்கு விளங்கவில்லை. கடிதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். டாக்டர், நான் நினைக்கிறேன் அரசியல்வாதிகளை பிரிக்கப்பட்ட தமிழ் உறவுகள் தரமான பெருமை சரியான உங்களோடு இருக்கிறேன். நன்றி. தமிழும் முஸ்லீம் என்றது என்னுடைய 2 கண்கள். அதை வடிவாக விளங்குறவன் ஒரு போஸ்டாவே ஒரு இதாக எழுதி கொள்ளுங்க.